வணக்கம் நண்பர்களே, லாவண்யா ஸ்வைப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கடந்த எபிசோடில் காதல் வீட்டில் தெரிந்த பிறகு அந்த பெண் எதிர்கொண்ட மனவேதனையும் குடும்பத்தின் எதிர்ப்பையும் உயிரை மாய்த்து கொள்ள முயன்ற சம்பவத்தையும் பார்த்தோம். இன்று அந்த கதையின் மிகப்பெரிய திருப்பு முனையை பார்க்க போகிறோம். ஒரு நொடியில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு இரண்டு குடும்பங்களின் வாழ்க்கையை மாற்றியது. அந்த பெண் ஏன் வீட்டின் மாடியில் இருந்து குதித்தாள்? அதற்கு பிறகு அந்த பையன் என்ன செய்தான்? வாங்க கதைக்குள் போகலாம். அந்த நாள் வீட்டில் மீண்டும் வாக்குவாதம், மீண்டும் அதே எதிர்ப்பு, மீண்டும் அதே அழுகை. மனதளவில் முற்றிலும் உடைந்த அந்த பெண் யாரும் எதிர்பார்க்காத ஒரு முடிவை எடுத்தாள். வீட்டின் மாடிக்கு சென்று கீழே குதித்தாள். அந்த ஒரு நொடியில் வீட்டில் இருந்த அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். அவசரமாக மருத்துவ உதவி செய்யப்பட்டது. பிறகு அவளுடைய குடும்பத்தினர் அந்த பையனுக்கு அழைப்பு விடுத்தார்கள். நீ வந்து அவளை கூட்டிக் கொண்டு போ, இங்கே இருந்தால் அவள் உயிரோடு இருக்க மாட்டார் என்று கூறினார்கள். அந்த வார்த்தைகளை கேட்டதும் அவன் எந்த தயக்கமும் இல்லாமல் அங்கே சென்றான். அவளை பாதுகாப்பாக அழைத்து சென்று அவளுக்கு அமைதியான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்ய ஆரம்பித்தான். ஆனால் அவர்களின் காதலுக்கு இன்னும் பெரிய சோதனை காத்திருந்தது. ஒரு கேள்வி, திருமணம் செய்ய வேண்டும் என்றால் மதம் மாற வேண்டும். இந்த நிபந்தனை அவர்களின் வாழ்க்கையை எந்த திசைக்கு கொண்டு சென்றது? இந்த பையன் என்ன முடிவு எடுத்தான் காதலுக்காக? அவன் உண்மையிலே மதம் மாறினானா? அவர்களின் திருமணம் நடந்ததா? இந்த கேள்விக்கான பதில் எபிசோட் 4 பார்க்கலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். அடுத்த எபிசோடை தவறவிடாமல் பார்க்க லாவண்யா ஸ்வைப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கான்களை அழுத்துங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.